ரீஃபில் பண்ண வேண்டிய இடம். ஸோ இங்கே வந்து பட்டன்ஸ் இருக்குது, ப்ரொடக்டிவிட்டி, ஃபாஸ்ட் டோனர் ரீலோட் போட்டிருக்கு, ஒயர்லெஸ் பிரிண்ட்டு. ஸோ நம்ம இன்ஸ்டாலேஷன் வெரி சிம்பிள் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒண்டர்ஃபுல் இன் vlog. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் ஒரு ஸ்பெஷலான ஸ்மார்ட் பிரிண்டரை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் ஒரு பிரிண்டர் வாங்கியிருக்கேன். இந்த பிரிண்டர் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு எங்களுக்கு தோணுச்சு. ஏன்னா நிறைய பிரிண்ட் அவுட் பிள்ளைங்களுக்கு எடுக்க வேண்டியிருக்கு. வெளியில் போய் க்யூவில் நின்று காசு கொடுத்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, நம்மளுக்கே ஒரு பிரிண்டர் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்டர் வாங்கணும். ஸோ அந்த பிரிண்டருடைய ஸ்மார்ட்னஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பிரயோஜனமான வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த பிரிண்டரோடைய யூசேஜ் என்ன, நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வாங்க நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கூட தான் நானும் ஓப்பன் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், லேசர் ஜெட் டேங்க் 1020W ஒயர்லெஸ் ரீலோடபிள் டோனர் டேங்க், ஹெச்பி பிராண்ட் இது. ஸோ அதனோட இது இப்படி தான் இருக்க போகுது. வாங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், அழகாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒயருக்கு தனியாக இந்த இது கார்டு, ஒரு ஒயர் இருக்குது, அப்புறம் ஒரு மேனுவல் இருக்குது. அதுக்கு முன்னாடி இதனுடைய ஃபீச்சர்ஸ் பற்றி இதிலே போட்டிருக்காங்க, நம்ம பார்த்துடலாம். மினிமம் சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்டுன்னு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. மேக் வேணும், இல்லை மேக்லேயே வந்து உங்களுக்கு பிக் சோரா இல்லை என்னன்றது, 2GB HD இன்டர்நெட் வேணும், 32 பிட் வேணும், அல்லது 64 பிட் இருக்கலாம். 2GB HD வேணும், இன்டர்நெட்டு மைக்ரோசாஃப்ட் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஆர் எட்ஜ். மொபைல் டிவைஸ் என்ன அப்படி யூஸ் பண்ணணுன்னா iOS, ஆண்ட்ராய்டு இது வந்து தேவைப்படும். இந்த ப்ராடக்டோடைய டைமென்ஷன் பற்றி கொடுத்துருக்காங்க இங்கே. இது பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் பற்றி ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். லேசர் ஜெட் டேங்க் அப் டு 5x பேஜஸ் இன் டோனர் டேங்க் வித் 50,000 பேஜஸ் எடுக்கலாம். ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வரும். கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா டூயல் பேண்ட் வைஃபை வித் செல்ஃப் ரீசெட்டு, இல்லாட்டி வைஃபை டைரெக்டாக பண்ணிக்கலாம். ஹை ஸ்பீட் யூஎஸ்பி யூஸ் பண்ணலாம். பிரிண்ட் ஸ்பீட் பார்த்திங்கன்னா அப் டு 22 ppm அப்படின்னு போட்டிருக்காங்க. A4 யூஸ் பண்ணிக்கலாம். பேப்பர் ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா 150 ஷீட் இன்புட் ட்ரே, ஒரு ட்ரேயில் இதனுடைய ட்ரேயில் வந்து 150 ஷீட் வைக்கலாம். 100 ஷீட் வச்சா அவுட்புட் வந்து பின் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து கான்டெக்சுவல் கண்ட்ரோல் பேனல் வித் ஸ்மார்ட் கைட் பேக்லிட் பட்டன்ஸ். ஒரிஜினல் ஹெச்பி டோனர் ரீலோட் கிட் வந்து 158A தான் நம்ம யூஸ் பண்ணணும். ப்ரொடக்டிவிட்டி ஃபாஸ்ட் டோனர் ரீலோடுன்னு போட்டிருக்காங்க. லோஸ்ட் காஸ்ட் பர் பேஜ் வித் ஒரிஜினல் ஹெச்பி டோனர், மெஸ் ஃப்ரீ. 15 செகண்ட் தான் அந்த இதை வந்து நம்ம டோனர் வந்து ரீலோட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கும், ஜெட் குவாலிட்டி இருக்கும். ரிலையபிள் டியூட்டி சைக்கிள் ஆஃப் அப் டு 20,000 பேஜஸ் வரைக்கும் நல்ல தாராளமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே வேறு என்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு இதை வெளியில் எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்ல சூப்பரான ஒரு பேக்கேஜில் வந்திருக்கு. நம்ம பிரிக்க போகிறோம். இதை கம்ப்யூட்டர் கூட தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபோன்லேயே வந்து இதை கொடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். லோஸ்ட் காஸ்ட் பர் பேஜ் வித் ஒரிஜினல் ஹெச்பி டோனர்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம செட் பண்ணலாம். இது எல்லாத்தையுமே வந்து இதில் பார்த்து தான் நம்ம செட் பண்ண போகிறோம், எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டெப் கைட் போட்டிருக்காங்க பாருங்கள், 1 2 3 4 5 சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி வந்து இது சப்போர்ட்டிங்க்கு வந்து எப்படி நம்ம இது பண்ணணும் எல்லாம் போட்டிருக்காங்க.
இது பார்த்தீங்கன்னா மேட் இன் வியட்நாம் போட்டிருக்கு. வியட்நாத்துலேருந்து தான் இது வந்திருக்கு. நம்ம இதை வாங்க நம்ம செட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரிமூவ் ஆல் பேக்கேஜிங் அண்ட் டேப், பிளக் இன் அண்ட் பவர் ஆன் த பிரிண்டர். பிரிண்டரை வந்து பவர் ஆன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இல்லை பவர் ஆன் பட்டன் எதுன்னு பார்த்தாங்கன்னா இதுதான் தோணுது எனக்கு. பவர் ஆன் பண்ணிடலாம். இதை வந்து இங்கே செட் பண்ணணும். இப்போது பேப்பர் ட்ரே நம்மளுக்கு வேணும்ல, அதனால் பேப்பர் ட்ரே வந்து செட் பண்ணிடலாம். கேட்ரேஜ் வந்து நம்மளுக்கு எப்படி பேப்பரை இன்டேக் பண்ணணுன்றதுக்காக அந்த கேட்ரேஜ் அட்ஜஸ்ட் பண்ணு, மார்ஜின் கிரிட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மேனுவலில் சீரியல் நம்பர் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு கோடு இருக்கும். ஸோ நம்ம எந்த ஃபோன் நம்பர் வந்து யூஸ் பண்ணமோ அந்த ஃபோன் நம்பரை வந்து யூஸ் பண்ணி இங்கே ஸ்கேன் பண்ண போகிறோம். அதாவது பை பண்ணியிருப்போம்ல ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து, ஸோ அந்த ஃபோன் நம்பர்லேயே நம்ம ஸ்கேன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ஹெச்பி ஸ்மார்ட்லேருந்து நம்மளுக்கு உள்ளே வந்து போயிடுச்சு. ஸோ ஸ்கேன் ஆகிடுச்சு. இந்த இன்ஸ்டாலேஷன் வந்து ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வைஃபை ஆன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மெதுவாக தான் இருக்குது வைஃபை, ஈவினிங் டைம்ங்கிறதால. ஸோ ப்ராசஸ் ஆகிட்டு நல்லா இன்ஸ்டால் ஆகிடும். என்ன ஆகிட்டு இருக்கு இப்போ? ஆஃப் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ப்ராசஸிங் இது வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பிரிண்டரில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம், அதாவது இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். இன்ஸ்டால் பண்ணுறோமா, செட்டப் கனெக்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், நம்மளுக்குன்னு ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த பாஸ்வேர்டையும் அக்கௌண்ட்டையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம்னா உங்களை கூப்பிட்டு சொல்லும் பொழுது நம்மளுடைய அக்கௌண்ட் பற்றி கேட்டாங்கன்னா நம்ம சொல்ல தெரியணும். அதே சமயம் இந்த சீரியல் நம்பர் வந்து செட்டப் பண்ண போகிறோம், ஸோ அதுவும் நம்மளுக்கு சொல்ல தெரியணும். அப்படி ஃப்ளாஷிங் லைட் அந்த இடத்துல வந்து இப்போ உங்கள் ஃப்ளாஷ் ஆகிற லைட்டை வந்து ப்ரெஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் டைம் செட்டப் பண்ணும்பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட்டு பிரிண்ட் கொடுத்தா அது பாட்டுக்கு வந்துட்டுருக்கோம். நெட்வொர்க் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதால கொஞ்சம் வந்து மெதுவாக ஆகுது. அப்டைனிங் அண்ட் ஐபி அட்ரஸ், இந்த பிரிண்டரோடைய ஐபி அட்ரஸ் வந்து ஸ்டோர் ஆகணும் அந்த வெப்சைட்டில். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இது ஒர்க் பண்ண முடியும்.
getting information, unable to reach your printerன்னு வருது. ஸோ மறுபடி வந்து நம்ம என்ன பண்ணுறோன்றதை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வெயிட்டிங். படிடா ஃபுல்லா. ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரிண்டர் வந்து பிரிண்ட் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாம்பிளுக்கு ஒரு பிரிண்ட் வந்து நம்ம பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. வாங்க எங்களோட கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு பிரிண்ட் வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம். எத்தனை காப்பீஸ்ன்னு கொடுத்துடலாம். கலர் மோடு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தான். ஸோ பேப்பர் சைஸ் வந்து A4. இந்த பேப்பர் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஒரு வசனம் தான் ஃபஸ்ட்டு நான் கொடுக்க போகிறேன். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. பிரிண்டர் இன்ஸ்டால் ஆகிடுச்சுல்ல நம்ம மொபைலில். ஸோ அந்த பிரிண்டர் இதுக்கு போயிட்டு பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டா பேப்பரில் பிரிண்ட் ஆகி வெளியில் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சூப்பராக பிரிண்ட் அவுட் ஆகி வெளியில் வந்துருச்சு. இது பிளாக் அண்ட் ஒயிட் தாங்கிறதால பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்திருக்கு. இதுவே நம்ம கலர் பிரிண்டராக இருந்ததுன்னா கலரில் வரும். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது கண்ட்ரோல் பேனலு. இது வந்து டோனர் ஆக்சஸ் டோர். நம்ம இதை வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி ரீஃபில் பண்ணுறதுன்னு இவங்களே இங்கே போட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்த்துட்டு இங்கே ரீஃபில் பண்ணிக்கலாம். இதுவும் 50,000 காப்பீஸ் எடுத்த பிறகு தான் ரீஃபில் தேவையாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ரொம்ப நாள் இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா அவுட்புட் ட்ரே ஒன்று கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒன்று எக்ஸ்ட்ரா அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த அப்பர் சைடு இருக்கிறது. டோனர் காஜு இங்கே வந்து எவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து இங்க் இருக்குன்றதை வந்து இண்டிகேட் பண்ணும். ரீஃபில் இண்டிகேட்டரும் இந்த பக்கத்தில் இருக்குது பாருங்கள். டோனரை பற்றின டீட்டெயில்ஸ் இது எதாவது வேணுமா, எந்த அளவுக்கு எப்படி இங்க் இருக்குன்றது இது தெரியும். இந்த இடத்துல ஷேடு, இந்த லைட் எரியற இடத்துல இது வந்து டோனர் இண்டிகேட்டர் ரீஃபில் பண்ணுறதுக்கு. பேப்பர் ட்ரேக்கு ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கவர் இதுதான் இந்த ஃப்ரண்ட் சைடு இருக்கிறது. ஜெட் டேங்க் 1020W வந்து நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்கு ஹோம்க்கெல்லாம் யூஸ் ஆகும். இதில் வந்து இங்கு ஊற்றுறது வந்து மெஸ் ஃப்ரீ. அதாவது நம்ம ரொம்ப கசமசான்லாம் ஆகாமல் நல்லா நீட்டாக அழகாக இந்த இடத்துல நம்ம வந்து ஃபில் பண்ணலாம். அந்த டேங்கை அந்த ஃபில்லர் எப்படி சொருகிட்டு நம்ம ஜஸ்ட் இது பண்ணால் போயிடும். நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கிறதால அவங்களே ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு கட்டாயம் காமிக்கிறேன் இதை. ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கீஸ் இருக்குது. ஸோ இதை ஆப்ரேட் பண்ணுறது வந்து ரொம்ப எளிமை. அது மாதிரி இங்க் ஃபில் பண்ணுறதும் ரொம்ப எளிமையாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹெச்பியில் ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பட்டன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஆப்ரேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. இதுக்கு கம்ப்யூட்டரோ இல்லை வந்து லேப்டாப்போ தேவை கிடையாது. ஃபோன் இருந்தால் போதும், வைஃபை இருந்தால் போதும். நம்ம வந்து பிளக்இன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் கொடுக்கலாம்.
நம்ம வந்து வைஃபை யூஸ் பண்ணுறோம்ல, இப்போ வந்து நம்மளுடைய டேட்டாஸ்லாம் திருடப்படுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஹெச்பியில் வந்து ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்துருக்கோம். அது மூலமாக நம்ம உள்ளே போகிறோம். ஸோ அவங்களோட கனெக்ட் ஆகிறோம். அதனால் நம்ம என்ன பிரிண்ட் அவுட் கொடுத்தாலும் நம்மளுடைய டேட்டாஸ் வந்து செக்யூர்டாக இருக்கும், வெளியில் யாருக்கும் தெரியாது. இது நல்ல கிரேட் அட்வான்டேஜ் இந்த பிரிண்டரில். அதுவும் இல்லாமல் நியூ லான்ச் இது. ஸோ நல்ல ஒரு இதாக இருக்குது, பிரிண்டராக இருக்குது. இந்த சிஸ்டம் வந்து எப்படி வேலை பார்க்குதுன்றது ரொம்ப ஈஸியாக. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 29 பேஜஸ் எடுக்கலாம். அதுவும் ஒரு பேஜுக்கு விலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 பைசா தான். ஸோ எப்படி ஒரு மேட்சிங்காக 29 இருக்கு பாருங்க. ஸோ ரொம்ப ஒர்க்ஃபுல்லான ஒரு பிரிண்டர்னு சொல்லலாம். நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இன்னும் வர வீடியோக்குள்ள இதை பற்றி நான் கட்டாயம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா காஸ்ட் எஃபெக்டிவ்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு 29 பைசாவில் ஒரு பிரிண்ட் வந்து எடுக்க முடியுது. இது எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் கொடுத்துக்கலாம். தேவையில்லாதப்ப நம்ம ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இது வந்து கண்டினியூஸாக இருக்கணும்னு கூட கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு, இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃபீஸ்க்கும் சரி, ஹோம்க்கும் சரி, வீட்டில் படிக்கிற பசங்க இருக்கிற எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஆட்ரேஜ் வந்து இங்கே தான் ஃபில் பண்ண போகிறோம். இதுக்கு 15 செகண்ட்ஸ்லேயே வந்து ஃபில் பண்ணலாம். அப்புறம் இங்கெல்லாம் மெஸ் ஆகாது. ஸோ உள்ளே இப்படி கொடுத்துட்டு நம்ம இப்படி பண்ணிட்டா 15 செகண்டில் ஃபில் ஆகிடும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேட்ரேஜாக இருக்குது. நமக்கு இதில் ஏதாவது செட்டப் பண்ணுறதுலையோ இல்லை அதுக்கப்புறம் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறதுலையோ ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சுன்னா டேரெக்டாக ஹெச்பி வந்து நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வீடியோ காலில் பண்ணலாம். அப்புறம் நம்ம சேட்டிங்லேயும் பண்ணலாம். சாதா நார்மல் காலும் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இவ்வளோ நல்ல ஒர்க்ஃபுல் ப்ராடக்ட்டு. இதனுடைய விலை எவ்வளோன்னு பார்க்கலாம். நான் இவ்வளோக்கு வாங்கினேன்றதை சொல்கிறேன். நான் வந்து 14,400 ரூபாய்க்கு வாங்கினேன். எங்கே வாங்கினேன்றதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அந்த ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணால் அவங்க உங்களுக்கு வந்து சப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா நான் டீலர்கிட்ட இருந்தே வாங்கினேன். ஏன்னா ஆட்டோ ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. ஸோ நம்ம மறந்துட்டா கூட தானாக வந்து ஆஃப் ஆகிடும். இன்னொன்று வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி. இதில் வந்து மெர்க்குரி ஃப்ரீ இந்த பிரிண்டிங் இதில் வர்றது. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி தான். பசங்க கூட நம்ம வந்து அவங்களே எடுத்துருவாங்க. 50,000 பேஜஸ் வந்து முடிஞ்சோடனே நம்ம வந்து டேங்க் வந்து ரீஃபில் பண்ணணும்ல. அப்போ வந்து அந்த டேங்கை ரீஃபில் பண்ணுறதுக்கு 1460 ரூபாய் செலவாகும். ஸோ இதுதான் நம்மளுக்கு 50,000 பேஜஸ் எடுக்க 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகலாம். நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து. ஆஃபீஸ்னால் சீக்கிரம் ஆகிடும், ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே ஆகிடும். ஸோ அந்த சொல்கிறீங்களே, இதனுடைய வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 கிலோ. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். தேவைன்னும் போது ப்ளக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த ரிவ்யூ பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இந்த பிரிண்ட் பிராண்ட் வச்சுருக்கீங்க, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேஸ்புக்லேயும் ஷேர் பண்ணிவிடுங்க. வண்டர்பாலின் வ்ளாகை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுடைய கவனத்திற்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் பை ஃப்ரம் வண்டர்பாலின். பை பை, டேக் கேர்.